இன்னைக்கு நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சார்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஎஸ் டிஎஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 406 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா 3979 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. போத் எஃப்ஐஐ அண்ட் டிஏ ரெண்டு பேருமே வந்து பையிங்ல தான் இருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோவும் இன்னைக்கு வந்துட்டு ஆம்பி வெளியிட்டிருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23,000 க்ரோஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ இது வந்து ரெக்கார்ட் ஹை. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்பவே பாசிட்டிவான நியூஸ். சரி வாங்க சார்ட்டை போய் பார்த்துடலாம். சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நேற்றும் லோயஸ்ட் பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கேப் அப் பண்ணி விட்டாங்க யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி. ஸோ இந்த ரேஞ்சை உடைக்கிற வரைக்கும் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஸோ நேற்று நம்ம ஒரு லெவல் சொல்லியிருந்தோம் 24,383 அரௌண்டு. ஸோ அப் சைடு டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 23,895. ஸோ இந்த ரெண்டு ஜோனில் ஏதாவது ஒரு பக்கம் உடைச்சது அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப் சைடு உடைக்கிற மாதிரி போனாங்க, பட் வந்து உடைக்க முடியல. அரௌண்ட் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே க்ளோசிங் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிற சுச்சுவேஷனில் மண்டே வந்து ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து வச்சிருக்க முடியாது. ஸோ எப்படியும் இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆக ஆக ஒரு பிரேக் அவுட் ஆகிறப்போ ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு அப் சைடு தான் மொமெண்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நியர்பை 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் நேற்று நம்ம ஒரு ஜோன் கொடுத்துருந்தோம். அந்த ஜோனுக்குள்ளேயே தான் இன்னைக்கும் வந்து கேப் அப் ஆயிட்டு ஸோ அரௌண்ட் வந்து அந்த ஜோன் கிட்டேயே அந்த ஹையர் எண்ட்லேயே வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக பேங்க் நிஃப்டிக்கு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் மண்டே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடி பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த ஜோனுக்குள்ளேயே தான் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நியர்பை 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே இருக்குது. ஸோ ஒரு நல்ல மொமெண்டம் கிடைச்சது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து புல்லிஷ்க்கு டர்ன் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வர நாட்களில் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் S&P 500 நாஸ்டாக் மூணும் ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ளாட் டு நெகட்டிவாக இருக்குது. ஸோ அது வந்து பெரிய நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் வந்து 0.06%, 0.18%, 0.34% இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து சீக்கிரத்திலேயே வந்து பாசிட்டிவாக டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஃப்ளாட் டு நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நிஃப்டியும் பார்த்தோன்னா ஒரு 11 பாயிண்ட் தான் வந்து இப்போதைக்கு வந்து நெகட்டிவாக காட்டிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஃப்ளாட் டு நெகட்டிவ் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் திரும்புகிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம எதுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம கால் சைடு வந்துட்டு மூவ் ஆகலாம். ஸோ இப்போ நம்மளோட மார்க்கெட்லாம் எப்படி 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான் யூஎஸ் மார்க்கெட்டும் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் இந்த லைனை பிரேக் பண்ணாதான் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நமக்கும் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து ஒரு 2-3 நாள் ஒரு நல்ல செல்லிங் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இது வந்து S&P 500. நமக்கு நாஸ்டாக்கும் பார்த்துடலாம். நாஸ்டாக் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான். ஸோ சிமிலார் பேட்டர்ன் தான். ஸோ கீழே இருந்து மேலே தான் வந்து மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் மொமெண்டம் இதுக்கு தேவைப்படுது. அரௌண்டு 17,000 அரௌண்ட் கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிட்டு இங்கே பட்டுட்டு இங்கிருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுமா இல்லை இந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜில் என்ன பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு $1 மில்லியன் கொஷின். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே மொமெண்டம் இருக்கும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டையும் சைட் பை சைடாக வாட்ச் பண்ணிக்கோங்க. டவ் ஜோன்ஸும் பார்த்துடலாம். ஸோ டவ் ஜோன்ஸும் பார்த்தீங்கன்னாலும் அரௌண்டு உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு 3-4 நாளாவே ஒரு கேப் டவுன் ஆகிட்டு அங்கிருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து நல்லா மேலே போகிறப்ப நமக்கும் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். எப்படி நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல கேப் கிடைச்சதோ அந்த மாதிரி வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக போக நமக்கு வந்துட்டு ஓப்பனிங் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. ஸோ மண்டே எப்படி மார்க்கெட் வந்துட்டு இருக்கும், நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு வீக்லி அனலிசிஸ்
வீடியோவில் வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.